நம்ம எப்போதுமே பாருங்க உல்டா பண்ணி வேற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். முதல்ல பொருளை தேடி போயிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் தேடுறது கிடையாது. 25 ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உழுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா. கவனிங்க என்ன சொல்றாருன்றதை முன்னால கவனமா கேட்டுட்டு வாங்க. ஆண்டவருக்காக நீ வாழும் போது நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ உலக பொருட்களுக்காக வாழும் போது கவலை உன்னை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும், பிரச்சனை உன்னை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். ஆகவே இந்த முடிவுல என்ன சொல்ல 33 என்ன சொல்றாருன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன சொல்றாரு, நீ என்னன்னா இந்த உலக பொருளை தேடிட்டு இருந்தியல்ல, உலக பொருள் நாடிட்டு இருந்தியல்ல, ஆனா நீ தேவனுக்காக வாழும் போது, தேவனை நேசிக்கும் போது, தேவனுக்கு முதல் இடத்தை நீ கொடுக்கும் போது, உனக்கு என்னென்னலாம் அத்தியாவசியமான பொருள் என்று நீ நினைச்சுக்கிட்டு இருந்தியோ அதெல்லாம் உன்னை தேடி வரும் சொல்றாரு இல்லையா. அதெல்லாம் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படும். நம்ம செய்ய வேண்டியது என்ன, தேவனை நேசிக்க வேண்டும், உலக பொருட்களை நேசிக்க கூடாது.